இதுவரைக்கும் நீங்க 418 தடவை தான் கை தட்டிருக்கீங்க. நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள குறைஞ்சபட்சம் 1000 தடவையாவது கை தட்டினீங்கன்னா 10ஆம் பாவத்தில் மாமியார் பிரச்சனையே வராது. உணர்ந்திருந்தா கை தட்டுங்க, எல்லாம் தட்டாதீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. காலையில் கூட என் மனைவி கிட்ட இந்த மாதிரி நான் ஹோமத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன். நல்லபடியாக தான் வழி அனுப்ப வந்தான் பார்த்தேன். போங்க போங்க. வந்தேன், உட்கார்ந்தேன். பின்னாடி அந்த சேர்ல தான் உட்கார்ந்தேன். குருநாதர் வந்தாரு. என்ன மேஜிக் நடந்ததோ தெரியல. திடீர்னு பார்த்தோன்னா ஹோமத்துக்கு முன்னாடி இன்னமும் ஹோமத்துக்கு சிறப்பு விருந்தினராக வந்தா மாதிரி உட்கார வச்சிருச்சு. அது எந்த கட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி உட்கார்ந்த அந்த ஹோமத்துக்கு அதிபதி மாதிரி உட்கார்ந்தேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. எப்படி அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு பார்த்தா, காலையில் எங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கையால் ஒரு 100 ரூபாயை வாங்கிட்டு தான் வந்தேன். அப்போ தான் புரியுது, அப்பாவுடைய அருள் பேருள் இருந்தால் அது உண்மையிலேயே பாக்கியத்தை அருளி கொடுக்கிறது என்பது இன்னைக்கு காலையில் கண்டுபிடிச்சாங்க. காலையில் கண்டுபிடிச்சேன். அப்ப உறவு முறைகள் நம்முடைய ஜாதகத்துல, ஜோதிடத்துல உறவு முறைகளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். ஆனா ஒண்ணுங்க, என்னுடைய மனைவி மாதிரி 7ஆம் கட்டம் யாருக்குமே அமையாது. பொறாமையில பிடிச்சிருக்கீங்க, இல்லைன்னா கை தட்டிருப்பீங்க எல்லாரும். யாருக்கும் அமையாது. ஏன்னா என் ஒய்ஃப் தான் எல்லாம் பாப்பா. வீடு பெருக்கிறது அவ தான் பாப்பா, துணி துவைக்கிறது அவ தான் பாப்பா, ஒட்டடிக்கிறது அவ தான் பாப்பா, பெருக்கிறது அவ தான் பாப்பா, சமையல் அவ தான் பாப்பா. அவ பாப்பா செய்யறதெல்லாம் நான் தான். நல்ல பாப்பா 7ஆம் கட்டத்தில் உட்காந்து விதவிதமா. அப்பதான் வெறும் பார்க்கறாலே நம்ம இவ்வளவு வேலை செய்யறோம் பார்த்தா, நான் உட்கார்ந்துருக்கிற வீடு வேற வீடு. ஒரே வீடு தான், தப்பா நினைக்காதீங்க. என் அருமைக்குரிய பெற்றோர்களே, விரயம் எப்படி வேணா வரும். அதனால தான் இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு, தெரிஞ்சு போச்சு. அதனால வாழ்க்கையில் 2 சவுண்டு தான். ஏஎல்பிக்குள்ள வந்து 2 சவுண்டை கண்டுபிடிக்கிறேன். நான் மிமிக்ரியில் ஏகப்பட்ட சவுண்டு பண்ணுவேன், அது வேற. ஒரு ஹெலிகாப்டர் பண்றேன்னா அது எங்க வருது, தொண்டையிலேருந்து வருதுன்னு தெரியும். இப்போ நான் உங்களை கேட்குறேன் பாருங்க, தொண்டை எந்த பாவத்தில் எந்த கட்டத்தில் வருதுமா? தொண்டை சொல்லுங்க பார்க்கலாம். யார் 3ன்னது? இஎன்டியா? கை தட்டுங்க. அவங்களுக்கு சந்தேகமா இருக்கக்கூடாது.